ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டா சீட்டு தான் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரங்குகள், அங்கே நிறைய குரங்கு இருக்கும். ஒரு 4-5 குரங்கு வந்து மேலே வந்து இருந்தது. அதை வந்து விரட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா சாமிக்கு மேலே அந்த ஹாஸ்பிட்டா சீட்டு போட்டிருப்பாங்கல்ல அங்கே. சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உட்காந்து நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட் ரவுண்ட் சாப்பிட்டு வந்துட்டாங்க, செகண்ட் ரவுண்ட் சாப்பிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் 3வது ரவுண்டுக்கு தான் போனோம். கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும் அப்படின்னு பார்த்தோம். கூட்டத்துக்குள்ளே கசகசன்னு எதுக்கு அப்படின்ட்டு பார்த்தோன்னா மதிய சாப்பாடு என்ன வச்சாங்க அப்படின்னா ஊறுகாய், ரைஸு, அப்பளம், அப்புறம் கத்திரிக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு கூட்டு, அப்புறம் சாம்பார், மோர், பாயாசம் இதுதான் வச்சாங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து எந்த நேரம் எனி டைம் எந்த மாதம்னாலும் சரி, எந்த நாள்னாலும் சரி, எந்த கிழமை எதுனாலும் சரி, பசின்னு போகிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. பசிப்போக்கின்னு சொல்லலாம். அந்த ஐயா வந்து நிறைய வந்து அன்னதானம் பண்ணுவாங்க அவங்களுக்கு. அதனால் எந்த நேரம் யார் பசின்னு வந்தாலும் உடனே கூட்டு வச்சு சாப்பாடு கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து வயிறார சாப்பிட்டோம். சாப்பாடும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களாம் பார்த்து அப்படியே பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். சுட சுட போட்டிருந்தாங்க. வெயிலுக்கு அந்த சூடாக சாப்பிட்டோன்னே எல்லா முகத்தில் அப்படியே வேர்வை அப்படியே வலிஞ்சு கொட்டுச்சு. இருந்தாலும் நாங்கள் சாப்பாட்டெல்லாம் விடலை, நல்லா தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்தோடனே அப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட வந்தாச்சு. அம்மனுக்கு அலங்காரம்லாம் பண்ணி வர்றவங்க அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதான். சாமியை கும்பிட்டாச்சு, விபூதி எல்லாம் எடுத்து பூசியாச்சு, ஹோமத்தையும் நல்லபடியாக முடித்தாச்சு. எல்லாமே முடிச்சுட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் என்ன பண்ணேன்னா, நான் சைக்கிள் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். எங்கள் வீட்டுக்காரரும் ஜெனியும் பைக்கில் வந்தாங்க. சரி அவங்க பின்னாடி பைக்கில் சல்லுன்னு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடியே நான் கிளம்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.